வணக்கம். என் பேர் கேசவன். எனக்கு வயசு 75. மதுரை மாவட்டம் அலனூர் ஒன்றியம் பெத்தூர் கிராமத்திலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா காலத்துலேருந்தே நான் விவசாயம்தான். ஆனால் சிறு விவசாயி தான். 2 ஏக்கர் 25 சென்ட் தான் இருப்பு இருக்கிறது என்றைக்குமே. அதே தான் வச்சா அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரையும் பாரம்பரியமாக விவசாய தொழில் பண்ணிகிட்டே வர்றோம். விவசாயத்தில் எல்லாம் நல்லா அத்துபடி. இது வரைக்கும் 18 வயசுலேருந்து நான் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். முறையோட விவசாயம் பண்ணுவேன். ஆட்டு எருவு கொடுப்போம், மாட்டு எருவு கொடுப்போம். புல் எது முளைக்காத அளவுக்கு களை எடுத்து ஒழுங்காக விவசாயத்தை பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என் மனைவி பிச்சைமால் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா உழைப்பாளி. 2 பேரும் உழைச்சி தான் முன்னேறியிருக்கேன். இப்போ கொடுத்த உரத்தை பப்பாளி, தென்னை, கொய்யா எல்லாத்துக்குமே உபயோகிச்சிருக்கேன். அதனால் நல்ல மகசூலும் கிடச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் அதிகமான மழை பெஞ்சதுனால ஒரு பாதிப்பு. பப்பாளியெல்லாம் கொஞ்சம் இழந்துருச்சு. அக்ரிக்கிலேருந்து இது இப்போ விவசாயிகளை பார்வையிடுறதுக்கு ஒரு மேடம் வந்தாங்க. நாங்கள் தோட்டத்தில் ரோட்டோரம் எங்கள் தோட்டம் வழியில் இருக்குது. வந்துகிட்டே இருக்கும்போது ஐயா என்ன விவசாயம் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னேன். அவங்க உள்ளே வந்து பார்த்து நாங்கள் ஒரு உரம் தர்றேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், என்ன நல்லா இருக்கும், பப்பாளி நல்லா காய்க்கும், தென்னை நல்லா காய்க்கும், கொய்யாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வந்து பாருங்கன்னு கூட்டி போனோம். வந்து பார்த்தாங்க. பார்த்து அங்கேருந்தே கொண்டு வந்து அவங்களே அந்த மேடமே கொண்டு வந்து போகிறேன் இந்த வாளியில் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நான் கொடுத்தாங்க. மேல் பலனுக்கும் தெளித்தேன், தூர்பகுதியிலையும் ஊற்றி விட்டேன். அது பிற்பாடு நல்லா இருக்குது, மகசூல் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மழை இயற்கைனால தான் கொஞ்சம் கஷ்டம், விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. உரம் பயன்படுத்தாததுக்கு முன்னாடி வெயில் காலத்தில் கத்தாழை பூச்சின்னு சொல்லி ஒன்று வரும். அது வந்து கொய்யா பப்பாளி அழிச்சிடும். நாங்கள் ரசாயன மருந்து அது இது வாங்கி ஊற்றி அடித்து பார்த்து இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வெறுத்து போய் விட்டுட்டேன். அப்புறமா இயற்கை காஞ்சி தண்ணி விடாமல் போட்டிருந்து இலைகள்லாம் பழுத்து உழுந்த பிற்பாடு மீண்டும் ஓரளவுக்கு தழுத்து வந்துருச்சு, நல்ல முறையோட இருக்குது. அது பிற்பாடு இவங்க வந்து அந்த உரம் கொடுத்த பிற்பாடு இன்னும் கத்தாழை பூச்சி எதுவும் வரலை. இப்போ தான் அனுசரி தான் போட்டிருக்கேன். 1 வருஷத்துக்குள்ளே இவர்கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது. மற்ற விவசாயம் இன்னும் அதிகமாக அதை கொண்டு போய் சேர்க்காமல் இருக்காங்க. பயந்துக்கிட்டு என்னமோ ஏதோ அவ்வளோ சரிப்படாது. ரசாயன உரம் வந்து உடனே எடுத்து கொடுக்கும், இவங்க கொடுக்குறது கொஞ்சம் நாள் பட்டு கொடுக்குது. ஆகையினால எங்களுக்கு உடனடியாக எது வேலை செய்யுதோ அதுதான் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறேன். கொஞ்சம் நாள் ஆகும். விவசாயி வந்து அதை பயன்படுத்தி கொண்டு வர்றது கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும், உடனே மாற முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் கொடுக்குறது வந்து உடனே எங்களுக்கு ஒத்தாசையாக தெரியல. மற்ற யூரியா மற்ற டிஏபி இதில் போடுறோம்னு சொல்லி சொன்னால் 15 நாள் 20 நாளுக்குள்ளே எங்களுக்கு அந்த குணம் தெரியும், பலன் தெரியும். இது கொஞ்சம் லேட்டாக வரும். லேட்டாக வந்தாலும் பலன் நல்லா தெரியுது, நல்லா இருக்கு. மாறணும் ஆகக்கூடி. இயற்கை விவசாயம் நல்லதுதான் சொல்லி சொன்னால் இன்றைய இருக்க காலகட்டத்துக்கு இயற்கை விவசாயத்தை கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். இயற்கையாக வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா 30 நாள் 35 நாள் நாற்று வேணும், 40 நாள் நடணும். அப்படி இருந்தால் தான் அது இயற்கை விவசாயத்துக்கு ஒத்து வரும். இது குறுகிய விவசாயம். குறுகிய காலத்தில் நம்ம மகசூல் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருப்பதனால கொஞ்சம் லேட் பண்ணி தான் நீங்கள் கொடுக்குற உரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கைக்கும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கு இல்லைங்களா? இயற்கை விவசாயம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு 18 வயசுலேருந்து எங்கள் அப்பா பாட்டவங்க சொல்லுவாங்க, சுண்டைக்காய் எலுமிச்சங்காய் தண்டி கல்லில் மாங்காய் தண்டி சாணி பிடிச்சி கிடக்கும்டா அப்படின்ட்டா கிடையமத்துறது. அன்னைக்கு ஆடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், நிறைய இருந்துச்சு. காடு போட்டோம், தோட்டத்தில் போட்டோம். அன்னைக்கு இந்த உரமெல்லாம் தேவைப்படலை. அந்த கல்லோடு சாணி ஒட்டி இருக்கேன். அதை உழுது விவசாயம் பண்ணுற போது ஆடி மாதம் விதைச்சி விட்டோம்னா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் அறுவைக்கு எதுவுமே வரும். தை மாதம் சுத்தமாக எடுத்துருவான். இன்றைக்கு அதெல்லாம் நினைக்க முடியலையே. இயற்கை ஏமாத்துறதுக்கு மாற்றமாகவும் இருக்குல்ல. சுத்தப்படுத்தி கொண்டு போகணும்னு சொன்னால் அது ஒரு ரேட்டு. அவசரத்தில் சுத்தம் இல்லாமல் அவசரமாக கொண்டு போகிறோம்னு சொன்னால் அது ஒரு ரேட்டு. மார்க்கெட்டிங்கில் வந்து சுத்தமாக கை பார்த்து போய் கொண்டு போகிறோம். கொய்யாவேண்டாலும் கூட தெளிவாக இருந்தால் அது ஒரு வேலை தான் போகும்.
இது இயற்கையே போயா இயற்கை விவசாயத்தை ஃபுல்லாக பார்த்து நீ எங்களுக்கு இப்போதைக்கு ருசியாக இருக்காண்டி தான் நாங்கள் நினைப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. மக்களை திருத்தி கொண்டு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. இன்னும் நாள் போகணும். அப்போ தான் இதனுடைய இது அங்கே போய் சென்று அடையும். இயற்கை விவசாயத்துக்கு போகிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். செயற்கை காட்டில் இயற்கை நல்லது. எதுவும் பொதுவாகவே செயற்கையில் செய்கிற பொருள் பூராமே அது நன்மைக்கு இல்லை. இயற்கை விவசாயமாக இயற்கையில் முளைச்சி வர்ற கீரையாக புல்லாக செடியாக மரமாக இயற்கையே தனி. இயற்கை நல்லது.